ராமருடைய சரித்திரத்தை வால்மீகி எழுதும் போது கிட்டத்தட்ட அந்த சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அவர் பட்டாபிஷேகம் ஆன பிறகுல தான் இந்த ராமாயணத்தையே பாடியிருக்காரு வால்மீகி பகவான். அதுக்கடுத்து உத்தரகாண்டத்துல தான் வால்மீகி பகவானே ஒரு ஒரு பாத்திரமா வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், ராமாயணம் எப்படி நமக்கு சித்தரிக்கப்படுகிறது, எப்படி நமக்கு கிடைத்திருக்குதுன்னு பார்த்தோம்னா, ராமாயண காவியம் இந்த கட்டங்கள் எல்லாமே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அப்புறம் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், அப்புறம் யுத்த காண்டம், அப்ப உத்தரகாண்டம் அப்புறம் நடந்திருக்கு 7 காண்டம் மொத்தம். இந்த 7 காண்டத்துல இந்த அயோத்தியால பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் வால்மீகி பகவான் உத்தரகாண்டத்துல தான் பாத்திரமாவே வர்றாரு. அது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளைத்தான் நாரதர் சொல்ல என்ன பிரம்மா காண்பிக்க, படமா காமிச்சிருக்காரு. பிரம்மா காண்பிக்க ராமாயணத்தை காவியமாக தீட்டி இருக்கிறார் வால்மீகி பகவான்.